ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கிக் கொண்டேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய உயிர்ப்பு பெருவிழாவை மகிழ்வோடு கொண்டாடினோம். இயேசுனுடைய உயிர்ப்பு சீடர்களுக்கு மட்டுமல்லாமல் நமக்கும் புதிய ஆற்றலை தருகிறது என்றால் அது மிக இல்லை. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு தோன்றுகிறார். அவர்களை பார்த்து அஞ்சாதீர்கள் என்று திடப்படுத்துகிறார். அத்தகைய திடப்படுத்துதலை பெற்றுக்கொண்ட பிறகு சீடர்கள் புதிய மனிதர்களாக மாறுகிறார்கள். அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு எடுத்துரைக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு கிறிஸ்தவ மாணவன் ஒரு நாள் தலைமை ஆசிரியரிடத்திலே சென்று, என்னுடைய பாட்டி இறந்து போய்விட்டார், அதனால் ஒரு நாள் விடுப்பு வேண்டும் என்று கேட்டான். தலைமை ஆசிரியரும் கூட நீ உடனே வீட்டுக்கு போ என்று சொல்லி அனுப்பி வைத்தார். மறுநாள் அந்த தலைமை ஆசிரியர் அதே மாணவனை பள்ளிக்கூடத்தில் சந்தித்தார். அவர் அவனிடத்திலே ஒரு கேள்வியை கேட்டார். உனக்கு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இருக்கிறதா? இதுதான் அந்த தலைமை ஆசிரியர் அவனிடத்துல கேட்ட கேள்வி. அவனோ, நான் கிறிஸ்தவன், எனக்கு உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லாமலா இருக்கும் என்று சொன்னான். அப்போது தலைமை ஆசிரியர் அவனிடத்துல, அப்படியானால் உனக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன். என்ன செய்தி என்று மாணவன் அவரிடத்துல கேட்ட பொழுது, நீ பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே போனாய் அல்லவா, அப்போது உன்னுடைய பாட்டி வந்தார். இறந்து போன அவர் உயிர்த்தெழுந்து விட்டார். இதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி என்று தலைமை ஆசிரியர் சொன்ன பொழுது மாணவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அன்பார்ந்தவர்களே, வேடிக்கையான ஒரு கதையாக இருந்தாலும் கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறந்தார். 3ஆம் நாளிலே வெற்றி வீரராக அவர் உயிர்த்தெழுந்தார். அதைத்தான் நாம் நினைவு கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இயேசுனுடைய உயிர்ப்பு நமக்கு என்ன செய்தியை தருகிறது? இன்றைக்கு நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசுனுடைய பெண் சீடர்கள் அவருடைய கல்லறைக்கு வருகிறார்கள். அங்கே அவருடைய உடலை காணாதது பற்றி அவர்கள் கலக்கமுறுகிறார்கள். அப்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை எதிர்கொண்டு, அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்கிறார். இந்த வார்த்தை இயேசுனுடைய அந்த பெண் சீடர்களுக்கு புதிய நம்பிக்கையை தந்திருக்கும். ஏனெனில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் சொன்னது போன்றே உயிர்த்தெழுந்து விட்டார். இயேசு அவர்களுக்கு தோன்றி இத்தகைய வார்த்தைகளை சொன்னதும் கலக்கமுற்றும் திகைப்புற்றும் அச்சத்தோடும் இருந்த அவர்கள் புதிய நம்பிக்கையை பெறுகிறார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார் என்று மகிழ்ச்சி அடைகிறார்கள். நாமும் கூட பல நேரங்களிலே இதையெல்லாமோ நினைத்து கலங்குகிறோம், அச்சத்தில் இருக்கிறோம். ஆனால் இயேசு உயிர்த்து விட்டார் என்ற ஒரு செய்தி நமக்கு நம்பிக்கையை தருகிறது, புதிய ஆற்றலை தருகிறது என்பதுதான் உண்மை. இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார் என்ற செய்தியை கேள்விப்பட்டதுமே பெண் சீடர்கள் தாங்கள் கேட்ட அந்த வார்த்தையை தங்களுடைய சீடர்களுக்கு அறிவிக்க செல்கிறார்கள், அல்லது தங்களோடு இருந்த அந்த சீடர்களுக்கு அறிவிக்க அவர்கள் ஓடுகிறார்கள். நாம் பெற்றுக்கொண்ட நற்செய்தியை நமக்குள்ளே வைத்திருக்க கூடாது, அதை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். இதை மகதலா மரியா மிகச்சிறப்பான முறையிலே செய்கிறார். அவர் நற்செய்தியாளருக்கெல்லாம் நற்செய்தியாளர் என்று அழைக்கப்படுகிறார். காரணம், நற்செய்தியாளர்கள் கடவுளுடைய வார்த்தை அறிவித்தார்கள் என்று சொன்னார். அந்த நற்செய்தியாளர்களுக்கு ஆண்டவருடைய உயிர்ப்பு செய்தியை இந்த மகதலா அறிவிக்கிறார் என்றால், நாமும் கூட இந்த மகதலா மரியாவை போன்று ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களை, நிறைவாக ஒரு செய்தி, இயேசுனுடைய உயிர்ப்பு எந்த அளவுக்கு நம்பிக்கையையும் ஆற்றலையும் தந்தது என்றால், இன்றைய முதல் வாசகத்தில் வரக்கூடிய பேதுரு நமக்கு மிகப்பெரிய சான்றாக இருக்கிறார். இந்த பேதுரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தவர். அவரை எனக்கு தெரியவே தெரியாது என்று சொல்லி சபிக்க தொடங்கியவர். அப்படிப்பட்டவர் உயிர்த்தாண்டவரை
பெற்றுக்கொண்ட பிறகு, அவர் சொன்ன செய்திகளை எல்லாம் கேட்டுக்கொண்ட பிறகு மக்களுக்கு முன்பாக அவர் போதிக்கிறார். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று துணிவோடு பேசுகிறார் என்று சொன்னால், ஆண்டவருடைய உயிர்ப்பு அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. அப்படியானால் நாம் ஆண்டவருடைய உயிர்ப்பை, அவருடைய உயிர்ப்பு செய்தியை கேட்டிருக்கிறோம் என்றால், அந்த உயிர்ப்பு செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டும். அதைத்தான் இன்றைய இறைவார்த்தை சொல்கிறது. எங்கெல்லாம் கலக்கமும் எங்கெல்லாம் அச்சமும் இருக்கிறதோ அங்கே நம்பிக்கை ஏற்படுத்துவேன் என்று அசிஸ் நகர் புனித பிரான்சிஸ் பாடலாக பாடும். அப்படி என்றால் நாம் இந்த உலகத்தில் எங்கெல்லாம் அவநம்பிக்கையும் கலக்கமும் சோர்வும் நிறைந்திருக்கிறோம், அங்கெல்லாம் நாம் நம்பிக்கை ஏற்படுத்த அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, புனித மேக்சிமிலியன் மரிய கோல்பையை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். 2ஆம் உலகப் போரின் போது ஹிட்லருடைய வதை முகாமிலே அவர் அடைபட்டு பலவிதமான சித்திரவதைகளை அனுபவித்தார். அங்கிருந்த கைதிகள் எல்லாம் சோர்வுற்று இருந்த பொழுது அவர்களுக்கு தன்னுடைய வார்த்தையால் திடப்படுத்தினார், அவர்களை ஆற்றல் மிக்கவர்களாக மாற்றினார் என்று சொன்னார். அவர் செய்த பணி என்பது மாபெரும் பணி. இன்றைக்கு நாமும் கூட நம்முடைய குடும்பங்களிலே, நம்முடைய பணித்தலங்களிலே மனிதர்கள் சோர்வுற்றிருப்பதை பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய ஆறுதலான வார்த்தை, நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகளை அவரிடத்தில் சொன்னோம் என்றால் அது அவர்களுக்கு நிச்சயமான பலன் அளிக்கும். ஆகவே இயேசு உயிர்த்து விட்டார் என்பது நமக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய செய்தி. இந்த செய்தியை நாம் மற்றவர்களுக்கு அறிவிப்போம், நற்செய்தியினுடைய தூதுவர்களாக மாறும். அதற்கான ஆற்றலை கடவுளிடத்தில் நாம் வேண்டுவோம். ஆமாம்.